கழகத் தலைவரால் முதலமைச்சர் அவர்களால் தாம்பரம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பதிலே நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். காரணம், தாம்பரம் மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற இந்த பகுதி என்ற காரணத்தினால், அது காஞ்சிபுரமாக இருந்தாலும் திருவள்ளூராக இருந்தாலும் மகாலிபுரமாக இருந்தாலும் நிமிஷத்திலே செல்லக்கூடிய ஒரு நீங்க துணை கேள்வி கேட்கிற ஆளு பின் பாயிண்டா இது இப்படி வரலாறு பேசிக்கிட்டா இருப்பீங்க. கரெக்டா கேளுங்க. இல்லை, டெல்லிக்கு போகிறதா இருந்தாலும் சரி, திருநெல்வேலி போகிறதாக இருந்தாலும் சரி, நிமிடத்திலே செல்லக்கூடிய மணியிலே செல்லக்கூடிய சுற்று வட்டார சாலைகள்லாம் வேகமாக வளர்ந்து போடப்பட்டிருக்கின்றது. ஈஸ்டர்ன் பைபாஸ் சாலை புதிதாக போடப்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக மப்பேடிலிருந்து வெங்கப்பாக்கம், வண்டலூர், கேளம்பாக்கம் இணைக்கின்ற மிக பெரிய சாலை, அது ஒன்றியத்தில் இருந்தது. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 2 கோடி ரூபாய் 2006-11 கொடுத்தார்கள். அப்புறம் யூனியனில் அந்த சாலை சேரப்பட்டது. பின்னால் ஆர்ஆரில் அது எடுத்துக்கொள்ளப்பட்டது. பின்னால் இப்பொழுது ஐவேஸ் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதை 2 வழி சாலையாக போட்டால் அந்த பகுதி மக்களுக்கு, பள்ளிக்கு செல்வோர்களுக்கு மிக பெரிய பலனாக இருக்கும். இந்த ஒரே ஒரு குறை தான் தாம்பரத்தில் இப்போது இருக்கிறது. அதை அமைச்சர் அவர்கள் கண்டிப்பாக செய்து தர வேண்டும் என்று தங்கள் மூலியமாக அன்போடு கேட்டு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த கேள்வி கேட்டதே அது முக்கியத்துவம் கருதி இந்த ஆண்டே இந்த சாலை போடுவதற்கு திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யப்படும்.